இது எங்கள் அப்பாவோட இட்லி கடை. 2 மர பெஞ்சு, ஒரு எங்க எந்திரிங்க. இவர் என் அப்பா சிவனேசன். கடைக்கு போகிற மாதிரி ரெடி ஆக மாட்டார், கோயிலுக்கு போகிற மாதிரி ரெடி ஆகும். இது அவரோட கதை. சாதாரண இட்லி சாம்பார் சட்னியாக இருந்தாலும் அப்படி ஒரு டேஸ்ட். சுற்றி இருக்கிற ஊரில் எல்லாம் அவ்வளோ ஃபேமஸ். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சமைக்கிறத பார்த்ததுனாலையோ என்னவோ நானும் கேட்ரிங் தான் படித்தேன். மிஷினால் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். என்ன கஷ்டப்பட்டு அதுக்கான இன்வெஸ்டர்ஸையும் பிடிச்சேன். ஏன்பா வேணாங்கிற? நான் காசுக்காக மட்டும் கடை நடத்தலை, இதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கு. இதான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க. கோவிந்த மகே மாரி 1000 கார் வாங்கிட்டியா? நான் இன்னும் இந்த ஊருக்கு வர 2 பஸ்ல தான் போய்க்கு வந்து இருக்கேன். இந்த ஊரை விட்டு போகிறது தான் உன் கனவுன்னா, மெட்ராஸ் போனதுக்கப்புறம் நம்ம இட்லி கடையை மறந்துடாத. எனக்கு அப்புறம் அது அப்படியே போயிடக்கூடாது. நான் அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் விட்டுட்டு போகல, பிறந்த மண்ணையும் என் அடையாளத்தையும் சேர்த்து தான் விட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் போய் ஒரு சின்ன வேலையை பிடிச்சி, காக்கா பிடிச்சி, கான்டாக்ட்ஸ் பிடிச்சி, வீசா எடுத்து இந்த பேங்க் ஆஃப் Make sure you don't burn this. It needs to look golden, okay? Apply the right amount. You're the best. I hope he likes it. மார்னிங். மீரா நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. எஸ் சாரி இந்த ஹெல்த் இன்சார்ஜ் இல்லை. என்னாச்சு? போலீஸ் வந்திருக்காங்க சார். போலீஸா? எதுக்கு? ஐ அப்ரிஷியேட். இஸ் தேர் காசு ஏதோ எதிர்பார்க்குறாங்க. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாடிட்டு இருக்கோம். இட்ஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பிகாஸ் they want to take some money. முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி. சொல்லியா? எப்பா மனசை மாற்றிக்க மாட்டீங்களா? கல்யாணத்துக்கு வாங்கப்பா. Let's go. Focus. Let's go. 1 2 வாயா மாப்ள, வண்டி எடுத்து வை, வெளில போகணும். சார் நான் சொல்றது கேளு. Listen to me please. சார் வாங்க, பெரிய பிரச்சனை வாங்க. வெல்கம் டு தி ஃபேமிலி ப்ரோ. What happened? நீங்க தனியா நிக்கிற? என்னன்னு தெரியல, என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. Don't overthink. There's a party going on. Let's go. Come. அப்பா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாராமா? ஐயா அப்பா தவறிட்டாங்க. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? காலையில் 5 மணிக்கு சார். எஸ் மேடம். I'm sorry I couldn't come. Come back soon, huh? You take care. யார் அப்பாவா? என்னம்மா சொல்ற? அம்மாவை எடுத்துட்டாங்க. அதுக்காக நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? கிளம்ப வேண்டாமா? என்னால் இப்போ எதை பற்றி யோசிக்க. You know I love you, right? I'm there for you. Okay, bye. I'll call you soon. Okay? உங்க அப்பா கடையை நடத்துற புண்ணியமும் பாக்கியமும் எனக்கு கிடைக்கட்டும். ஆறுதலா கூட வரும் அண்ணா. எங்கள் அப்பா உசுரோடு இருக்கிறப்ப தான் அவர் நினச்ச மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அவர் உசுரா நினச்ச இட்லி கடையாவது நல்லபடியாக பார்த்துக்கிறேன். மன்னிச்சுங்க. கடையை விற்கலை கையில். அப்பா, முருகன் கிட்ட பேசினியா? எப்போ வர்றாரு? மேடம் I really tried. என்னாச்சு? மேடம் அவர் கடையை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். What? எதுக்கு நீ அந்த இட்லி கடையை வைக்கல? அப்போ கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சுக்க. வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா முக்கியமான விஐபிஸும் வராங்க. எப்படிடா நாங்க தலைநிமிர்ந்து நடக்கிறது? வீட்டையும் அந்த கடையையும் நல்ல உங்க அப்பாவோட ஓட்ட கடை. டேய், கடையை பற்றி பேசுனேன்னு வை. நீயா வரியா இல்ல? அஸ்வின், இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா என் மானமே போயிடும். கடல் கடந்து போய் என்ன மொழி, என்ன பூமி, என்ன சோறுன்னு தெரியாம வரும். எதுக்கு நம்ம இதெல்லாம் வாங்குறோம்? இட்லி சுடுறது. ஏன் ஏன் சமையல்? அஞ்சு நிமிஷம் தான் இருக்கா?
நல்லா இருக்கியா? ஏப்பா என்ன வேலை பார்த்துட்டு சொல்லியா கை கடுக்க மணி கணக்கா கஷ்டப்பட்டு மாவாட்டினது இந்த இட்லி ஏன்னா அவ்வளவு மோசமா வருது? கடை அதுவாட்டுக்கு அடிச்சு கிடக்கால கிடந்திருக்கு. இந்த ஐயா பேர் கெடுக்கிறதுக்குண்டே கடை நடத்திருக்கீங்க. கும்பலமும் தான் போல் இருக்கு. என்னைய கட்டிக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி புரோட்டா கடையில் ஸ்டாப் கிரைங். ஒரு செகண்ட் அவனுக்கு தோணுச்சா நம்ம எவ்வளவு அவமானப்படுவோம் அவனுக்கு? இன்னொரு குத்தமா நல்லா இருக்குப்பா. அந்த ஒரு பெரியவர் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரும் இல்லை. பேசாம சுட்ட இட்லி எல்லாம் நம்மளே தின்னு. தெரியும்னா நம்ம பாட்டை முப்பாட்டேன், அவங்களோட பாட்டை முப்பாட்டேன், எல்லாரும் தலைமுறையா வந்து இந்த சாமி கும்பிடுவோம். எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு, உங்க ரத்தத்தில் இருக்கு. உங்க அப்பத்தான் எனக்கு சொல்லி கொடுத்ததையும் போல நான் உங்க கூடவே தான் இருக்கேன். கிடைக்காமோட கல்யாணத்தை நிறுத்தின சொல்றது கொஞ்சம் நீ சொல்றத நான் கேட்கணும். நான் உன்னை எங்கேயிருந்து கூட்டு வரேன்னு சொல்லி தாண்டா வந்தேன். தேர்ட் ரிப்லையும் ஃபோர்த் ரிப்லையும் கிராக் ஆயிருக்கு. அது ஸ்பான்டேனியஸாக ஃபீல் ஆகும். நெக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். ஆனா அவன் ஒன்னு அழிக்கிறேன்னு சொல்லி அவனையும் அழிச்சுக்குவான். ஓடிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அவங்க அடிக்கிற கூத்து தான் ஒரே தமாஷா இருக்கு. என்ன கூத்து? முருகனும் நம்ம கையிலுங்க ஒரே குதூகலம் தான். வீட்டில் இந்த கையிலையும் தூக்கிட்டான். ஒரு நாள் அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறனா இல்லையா பாரு. என் கையில பிறகுதுக்கு பதில் சொல்லாம போறியே. என்ன போடுறதுனால ஒரு பிரச்சனை முடியவே முடியாது. அமைதியால் மட்டும்தான் முடியும். நான் அவனை அடிக்கல, அவன் தான் என்ன அடிக்க விட்டான். ஐயா இன்னைக்கு நைட்டு ஊருக்கு டிக்கெட் போட சொல்லுங்க. சரிங்க சார். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ப்ளீஸ் மேடம். ஓகே. தேங்க்யூ மேடம். அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் சார். உட்காருங்க மேடம், போலாம். உட்காருங்க போலாம். தூரம் மேடம், போலாங்க. இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லுங்க. எஸ் சார். முருகனை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? அவன் உயிரோட தான் இருக்கானா, பட் கிரிட்டிக்கல் இன் ஹாஸ்பிட்டல் சார். இல்லைங்க சார், நீங்க தான் அந்த பையன் முருகனை ஏதோ செஞ்சுட்டதா ஊரே நம்புது. என்னாச்சு சார்? ராமராஜன் என் பாடி கார்ட்ஸ் எங்க? இந்த மண்ணவனை மறக்காதியா? எவர் அறிவு இப்பயே உள்ள போய் அவன் செலாம் போட்டு காசு பணம் பார்க்கணும்டா பாத்துக்க. இங்க வந்து அங்கிட்டு நில்லு. அப்ப முருகனை சுட்டுட்டாரு. ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டாரா? நல்லா யோசிச்சு சொல்லு. உன்னை யார் சுட்டா? சொல்லிட்டான். ஓ Thank God. ஆமா ஆமா, அது அவன் முருகனே கண்ணு முழிச்சு இவங்க சுடலன்னு சொல்லிட்டாயா? எல்லாரும் கலைஞ்சு போங்க. அவன் நான் சொல்லலன்னு சொன்னானா? அப்ப நீங்க தான் சுட்டீங்களா? நீங்க முருகனை ஷூட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன கொண்டுடுவேன்னு சொன்னாங்க. அண்ணே,
குண்டு போட்டு சாகுறாங்களே நெசத்துல சாக மாட்டாங்களா? அது படுற இடத்த பொறுத்துறான். உங்களுக்கு சம்மதம்னா கையில் நீ ஏற்றுக்கிறோம்னா நீங்கள் சொல்கிறப்ப நான் கையில் கட்டிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு பதிலாக உங்கள் அப்பா இறந்துருந்தாருன்னா அப்பயும் நீ அந்தஸ்து ஸ்டேட்டஸ் ஹியூமிலியேஷன் சோஷியல் மீடியா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இதுக்கு மேலே எதை நினைக்கிறானோ அதை அடிக்கணும். பட் எனக்கு என் பையன் நிறைய முக்கியம். பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி அந்த கடையை அங்கே தூக்கிட முடியாது சார். திஸ் இஸ் ஃபார் யுவர் ட்ரபிள்ஸ். அப்படின்னா ஆமாடா, எப்படி முருகனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். என்னடா பண்ணுவ? நீ செத்தா கூட ஒரு ஈக்காக்க இந்த ஊர்ல இருந்து எட்டி பார்க்காது. ஆனா முருகனுக்காக ஊரே வந்து நின்னுச்சு. சார் அந்த கடைக்கு பேப்பர் எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. முன்னாடியே தெரியாது. காசை வாங்கிட்டு ஏமாத்திரியா? போலீஸாக போறேன். சார் போலீஸாக போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் சொல்லிட்டு தெரியுதா? என்ன பிரச்சனை? இன்னொரு உண்மையை சொல்லட்டா சார்? அவங்க கொடுத்த காசுல தான் அந்த கடைக்கு நான் பேப்பரே ரெடி பண்ணேன். யாருப்பா? ஏய், யாருப்பா இது? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? வாயிலாச்சி இவனை கொல்ல போற? அது என்ன பண்ணுச்சு? அஸ்வினு கடை எரிச்சுட்டா. கடை எரியுதியா? ஹலோ, நீ எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அவன் என்ன பண்ணா? கடையை எரிச்சுட்டான். உங்க அண்ணன் முருகன் கடையை எரிச்சுட்டாமா. நான் வயிறு வச்சு சொல்றேன். எல்லாம் நாசமா. Stop it. ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. நீ அவனை அடிச்ச, அவனை அடிக்க விட்டான். ஷூட் பண்ணி do anything. உங்களுக்கு உங்க பையன் தான் முக்கியம் இல்ல? உங்களுக்கு டாக்டர் இருக்கு, சிஸ்டர். மீரா, எங்களை மன்னிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ காம்பன்சேட் பண்ணு. ஒரு கையில் கடை அவங்க போன அப்புறம் சொல்லி இல்லாமல் இருக்கும்போதே கொண்டாடணும்ல. எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, நாளைக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது எப்படியோ கடையை அப்படியே இருந்த மாதிரியே ரெடி பண்ணிட்டீங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கு. ஒரு வித்தியாசம் புரியட்டும். எங்களை சார் சாரி. ஒரு சாரியோட போயிட்டா அப்படி ஒரு அடியாவது ஓங்கி மூஞ்சிலேயே ஏதாவது பனிஷ்மெண்ட் வேணுமா? உங்கள் அப்பா எங்களுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கியான்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அப்படி தெரியல. ஆனால் இப்போ என்னால் அவரை உணர முடியுது.